விசிக சார்பாக திரு வன்னியரசு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்ங்க. இன்றைக்கு விஜயனுடைய பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. ஒண்ணு, சுயநல அரசியல் லாபத்துக்காக பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்திருக்கிறார். திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ நாங்க சுயநல அரசியல் செய்ய மாட்டோம் அப்படின்றது ஒண்ணு. முதலமைச்சரை நோக்கி நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்துல மக்களை நேரடியாக முதலமைச்சர் சென்று சந்திக்கணும், அவங்க கிட்ட பேசணும், இல்லைன்னா நானே மக்களை திரட்டி தலைமைச் செயலகத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, மரியாதைக்குரிய தாவேக்கானுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் போன முறையே பரந்தூருக்கு போகும்போதே இதை தெளிவுபடுத்தினாரு. நான் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவேன்னு சொல்லி சொன்னாரு. அவர் சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் அவர் வெளியிலே வரல. அவர் அதுவும் இந்த அறிவிப்பும் அதை போலதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த பிரச்சனைகளுக்காக நடிகர் விஜய் அவர்கள் மக்களை திரட்டி போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் கடந்த காலங்கள்ல அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியா இருக்குது. இப்ப சமீபத்தில் கூட மிகப்பெரிய அந்த திருப்புவனம் பிரச்சனைக்கு போய் பார்க்குறோம், எல்லாரும் போய் பார்க்குறாங்க, அவரும் போய் பார்க்குறாரு, போராட்டம் நடக்குது. ஆனால் அவங்க கட்சி சார்பாக தான் நடத்துகிறாங்க. அவர் ஒன்றும் பெருசாக அவர் வெளியில் போராட்டம் நடத்துகிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால் அவருடைய பேச்சு என்பது பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சாக இல்லை, அல்லது அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பேச்சாக நான் அதை பார்க்கல. நான் அதுதான் இதில் நான் ஒரு முக்கியமான செய்தியாக நான் இதில் பார்க்குறேன். நான் நன்றி திரு